அப்படி இருக்கக்கூடிய இந்த அலையோட ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலையுடைய ஆட்டம் எந்த அலை? இந்த வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே நாம் நமக்கே விளைவித்துக் கொள்ளக்கூடிய 3 துன்பங்கள் இருக்கின்றன. அதி ஆத்மிகம், அதி தெய்வீகம், அதி பௌத்திகம் என்று. ஆத்மிக துன்பம் என்றால் நமக்கு நாமே விளைவித்துக் கொள்ளக்கூடியது. தேவையில்லாத லாகிரி வஸ்துக்களை எல்லாம் உட்கொள்வது, அதிகமாக உணவு உண்பது, ஆரோக்கியமான உணவை விடுத்து ஆரோக்கியமற்ற உணவை உண்பது, தவறான வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, இதன் மூலமாக நம்முடைய உடம்பை நாமே கெடுத்துக் கொள்வது. தீய விஷயங்களை கேட்பது, தீய விஷயங்களை பார்ப்பது, தீய விஷயங்களை நம்முடைய மனதிற்குள்ளே அனுமதித்து நம்முடைய மனதை நாமே கெடுத்துக் கொள்வது, இவையெல்லாம் அதி ஆத்மிகமான துன்பங்கள். பிறகு அதி பௌத்திகமான துன்பங்கள் இருக்கின்றன. அதி பௌத்திகமான துன்பம் என்றால் பிறரால் நமக்கு நடக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறரால் நமக்கு நடக்கக்கூடிய துன்பம், அதுவும் இருக்கிறது. அதி தெய்வத்தம் என்கின்ற ஒரு துன்பமும் இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கு மட்டும் நடக்கவில்லை, இந்த நாட்டுக்கு நேரம் சரியில்லை, உலகத்துக்கு நேரம் சரியில்லை, ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த சுனாமி, கொரோனா இதெல்லாம் அதி தெய்வத்தம். இப்படியான இந்த துன்ப அலைகள் எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருக்கிறத, அப்படி எத்தனை அலைகள் அடிச்சாலும் அந்த அலைகளால் கரை எப்படி அப்படியே பாதிக்கப்படாமல் நிற்கிறது என்பதை பாருங்கள் ஆதிசங்கர பகவத்பாதர். ததைவா அத சந்நிதவு சேவதாமே, அப்பேற்பட்ட சந்நிதியில போய் நான் வணங்குகிறேன். திரும்ப திரும்ப அலை அடித்தாலும் ஒன்றும் ஆகாத சன்னதின்னு ஆதிசங்கரர் வாக்குல வந்ததே நாம சுனாமியை நினைத்து பார்க்க வேண்டும். மற்ற எல்லா இடத்திலுமே அலை முன்னோக்கி வந்தது, ஒரு இடத்துல மட்டும் அலை பின்னோக்கி சென்றது, அது திருச்செந்தூர். இது இன்றைக்கு நம்முடைய தலைமுறையில நாம் கண்ணால் பார்த்த சத்தியம், மறுக்க முடியாத உண்மை. நாம் எந்த புராணத்திலும் இதை படிக்கவில்லை, நம்முடைய வாழ்நாள் நம்ம கண்ணால பார்த்துட்டோம். சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லயும் மற்ற எல்லா இடங்கள்லயும் அப்படி கடல் நீர் ஊருக்குள்ள அழித்து கொண்டிருக்கிறது. அழித்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல, அந்த இடத்துல வேலை ஊனி கொண்டு நிற்கிறான் முருகன். அதை பார்த்து பின்னடைந்து சென்றதல்லவா கடல். அதத்தான் இங்க சொல்றார். என்ன சொல்கிறார்னா, யதாப்தே தரங்காலயம் யாந்தி துங்கா, எந்த இடத்தில் அலைகள் எல்லாம் அடங்குகிறதோ, முருகனுடைய பக்தர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களோடு முருகன் முன்னாடி போய் நின்றால், முருகன் துன்பத்தை பார்த்து சொல்லுவான், டேய் அது ஏன் பக்தனோட மனசு, நான் இருக்கிற இடம், நீ கொஞ்சம் அடங்கு. அலையை பார்த்தா எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் கரையை தாண்ட முடியாது, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் என்னை தாண்டி என் பக்தனை ஒண்ணும் செய்ய முடியாது என்று ததைவா பத சந்நிதவு சேவதாம், அத்தகைய சன்னதியை நான் வணங்குகிறேன்.